ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பியரை இப்போ ஒரு 2 நாளாகவே நம்ம ப்ரெஷ் கட்டர் தான் அறுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை பற்றின ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டோம். அதில் இன்னொரு இது என்னென்னா, நம்ம ப்ரெஷ் கட்டரை வச்சு நம்ம சூப்பர் நேப்பியர் நம்ம அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரையை ஒட்டி அறுத்துற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம பேடிகார்ட் நம்மகிட்ட கிடையாது. பேடிகார்ட் இல்லாமல் தான் நம்ம அறுக்கிறோம். அது நமக்கு பேடிகார்ட் சரியாக செட் ஆகலை. அதனால் நம்ம பிளேடு போட்டு மட்டும்தான் அறுக்கிறோம். நம்ம அறுக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம அறுக்கக்கூடிய சூப்பர் நேப்பியர் வந்து நம்ம பிளேடு மேலே, நம்ம ப்ரெஷ் கட்டர் மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தான் விட முடியும். அப்படிங்கும்போது நம்ம அடியில் உள்ள தூரை தான் பார்த்து தான் அறுக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் கூட நம்மளுடைய ப்ரெஷ் கட்டரில் உள்ள பிளேடு வந்து ஒடிஞ்சு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் அலட்சியமாக தோகை எல்லாம் நம்ம ப்ரெஷ் கட்டர் மேலே விழும்போது, நம்ம ப்ரெஷ் கட்டரை ஹேண்டில் பண்ணும்போது அது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் அது வந்து கீழே மண்ணில் லைட்டாக டச் ஆனாலும் கூட நம்ம ப்ரெஷ் கட்டரில் உள்ள பல் எல்லாம் தேஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா, நம்ம அறுக்கும்போது லைட்டாக ரொம்ப மேலே தள்ளிலாம் விட்டு அறுக்கலை, லைட்டாக கொஞ்சம் மேலே தள்ளி எல்லாமே அறுக்க முடியாது. சம்டைம்ஸ் 1-2 வந்து பார்த்திங்கன்னா மேலே தள்ளி அறுத்துருப்போம். இருந்தாலும் நம்ம ஓட்டி முடிச்சுட்டு திரும்ப ஒரு டைம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரவுண்டு எடுத்தோம்னா அடுத்து தளர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.